ஹலோ ஆல். ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க. போன இடத்துல உங்களுக்கு தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வந்து தண்ணி கேட்குறீங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது வாட்டர் பாட்டிலை வந்து தண்ணி ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் அது குடித்தா 1 or 2 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களால் தாங்கிக்க முடியாத ஒரு பெயினில் வந்து சஃபர் ஆகுறீங்க. அண்ட் ஃபைனலாக அது வந்து வாட்டர் கிடையாது, நீங்கள் குடித்தது ஒரு ஆசிட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இது மாதிரியான ஒரு இன்சிடென்ட் தான் இன்றைக்கி இந்தியாவில் நடந்திருக்கு. அண்ட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட சொல்கிறேன். அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஏஜே. உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஹாப்பூர் அப்படிங்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் ரியா அப்படிங்கிறவங்க அவங்க ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ இந்த ரியா அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டீச்சர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days பிஃபோர் வந்து அவங்க ரியாவும் அவங்க அம்மாவும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு ஜுவல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போன இடத்துல அவங்களுக்கு வந்து ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடையில் இருக்கக்கூடிய ஓனர்கிட்ட வந்து தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓனரும் பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்க கஸ்டமர் வந்து ஜுவல் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கடையில் போய் ஒரு ஐஸ் வாட்டர் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கடையில் இருக்கக்கூடிய பையன்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அந்த பையனும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு ஹோல்சேல் கடையில் வந்து ஐஸ் வாட்டர் பாட்டில், அதாவது புது வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து அந்த ரியாட்ட கொடுக்குறாங்க. ரியாவும் தண்ணி தாகத்தில் இருந்ததுனால அதை ஓப்பன் பண்ணி உடனடியாக நிறையா குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களால ஒரு பெயின் தாங்கிக்க முடியாமல் கடையை விட்டு வெளியில் போயிடுறாங்க. ஸோ அவங்க அம்மா கடை ஓனர்லாம் ஃபஸ்ட்டு இதை நோட்டீஸ் பண்ணுறப்ப அதை பெருசாக இது பண்ணலை. பட் வெளியில் போன ரியா வந்து அங்கேருந்து அலறல் சத்தம், அவங்களோட சத்தம் கேட்டோன்னே அவங்களோட அம்மா அதுக்கப்புறம் கடையில் இருக்க இந்த ஓனர் எல்லாருமே வெளியில் போய் பார்க்குறாங்க. அங்கே வெளியில் போய் பார்க்குறப்ப ரியா வலி தாங்க முடியாமல் துடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு ரியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க யாருக்குமே வந்து புரியலை. ஸோ என்ன ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. அவங்கள கூல் டவுன் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாட்டில் கீழே விழுந்துருது. கீழே விழுந்தப்போ தான் பார்க்குறப்ப அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்சிடெண்ட் பார்க்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழே விழுந்த தண்ணி பட்ட இடம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு நுர மாதிரியான ஒரு விஷயம் வருது. ஸோ அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. ஆக்சுவலாக என்ன நடக்குது, அந்த வாட்டர் பாட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. ரியாட்ட கேட்குறப்பையும் ரியாவால் ரொம்ப பேச முடியல. டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிஹெச்சுக்கு ரியாவை சேஃபாக அனுப்பிடுறாங்க. ஜிஹெச்சுக்கு போனோன்னே ரியாவை செக் பண்ணிவிட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் குடிச்சிருக்கிறது வந்து தண்ணியில் அதில் ஆசிட் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேட்குறப்ப ரியாவோட அம்மா ரியா 2 பேருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. பட் டாக்டர்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ரியாவோட அம்மா வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் டாக்டர்ஸ்க்குமே வந்து ஒரு ஷாக்கிங்காக ஆகுது. ஆக்சுவலாக எப்படி ஒரு புது வாட்டர் பாட்டில் இந்த மாதிரியான ஒரு ஆசிட் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அந்த விஷயத்தில் வந்து ரியாவுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜுக்கு ரெஃபர் பண்ணி அனுப்பிடுறாங்க. மீரட் அப்படிங்கக்கூடிய பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு அவங்க ரெஃபர் பண்ணி அனுப்பிடுறாங்க. அண்ட் வந்து இதை வந்து போலீஸ்க்கும் வந்து கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. போலீஸ் வந்து நேரடியாக போய் அந்த ஜுவல்லரி ஷாப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு அந்த வாட்டர் பாட்டிலை சேல் பண்ண அந்த ஷாப்போட ஓனர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் அவங்க மேலே பண்ணிகிட்ருக்காங்க. ரியா பார்த்திங்க அப்படின்னா அந்த மீரட் மெடிக்கல் காலேஜில் வந்து கொஞ்சம் சீரியஸான கண்டிஷனில் தான் இப்போ ஸ்டில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டில் அவங்க எப்படி ரெக்கவர் ஆவாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. பட் சீரியஸான கண்டிஷனில் தான் இப்போ இருக்காங்க. ஸோ இங்கே வந்து போலீஸ் வந்து இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணி இதை வந்து வேறு டைரெக்ஷனில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து நார்மலாக ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்ததா, அதாவது ஒரு ஆசிட் பாட்டிலை தப்பாக கொடுத்து அது மாதிரியான ஒரு இன்சிடெண்ட்டாக நடந்துச்சா, இல்லை ஏதாவது மோட்டிவோடு நடந்த விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஆங்கிளில் வந்து இந்த கேஸை வந்து விசாரிச்சுட்டு. ஏன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய நிறைய டெத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்குது. ஈவன் நீங்கள் நார்மல் டெத்தாக இருக்கலாம், இல்லை சூசைடாக இருக்கலாம், இல்லை ரோடு ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம். எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பின்னாடி ஏதாவது ஒரு மோட்டிவ், யாராவது ஒரு வெஞ்சன்ஸ், இல்லை ஏதாவது ஒரு பிளானிங், இல்லை ஏதாவது ஒரு இல்லீகல் கான்டாக்ட், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வச்சு நடக்கிறதுனால இந்த விஷயத்தையும் அதே ஆங்கிளில் வந்து விசாரிக்கிறாங்க போலீஸ். ஸோ ஆக்சுவலாக இது என்ன, இதுக்கான பேக்ரவுண்ட் என்ன, ரீசன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி தான் இன்வெஸ்டிகேஷன் முடிவில் தான் நமக்கு தெரியும். இந்த நியூஸை கேட்டப்போ எனக்கு 2 விதமான கொஸ்டின் ரைஸ் ஆனிச்சு. ஒன்று டெக்னிக்கலான கொஸ்டின், இன்னொன்று காமன் பப்ளிக் லிட்டிகேஷன் மாதிரியான ஒரு கொஸ்டின். ஃபஸ்ட்டு டெக்னிக்கலான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிடை வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமா அப்படிங்கிறது தான். 2வது அது உண்மையாகவே ஆசிடாக இருந்துச்சுன்னா அதை குடிச்சிட்டு இவ்வளோ நேரம் வந்து ரியாவால் சர்வைவ் பண்ணியிருக்க முடியுமா? ஏன்னா ஆசிடுங்கிறது வந்து அவ்வளோ ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம வந்து படத்தில் பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம், அது ரொம்ப அதிகப்படியான பவர்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அது ஆசிடாக இருக்கும் பட்சத்தில் அதை குடிச்சிட்டு இவ்வளோ நேரம் வந்து ரியாவால் சர்வை பண்ண முடியுது அப்படின்னா அது ஆக்சுவலாக ஆசிட் தானா, அதுக்கான பாசிபிள் இருக்கா அப்படிங்கிறதா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருந்தது அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் ஒரு ஆசிடை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமா அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு டெக்னிக்கலாக முடியும் அப்படிங்கிறதா. ஏன்னா வந்து நமக்கு ஒரு ஆசிட் வந்து நிறைய கான்சன்ட்ரேஷன் நிறைய டைப் இருக்குது. ஸோ அதோடைய கான்சன்ட்ரேஷன் டிஃபர் ஆகிறப்ப அதோட பவரும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அப்போ வந்து பிளாஸ்டிக்கில் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ரெண்டாவது, ஒரு ஆசிட் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அதோடைய அளவு கம்மியாகிறப்ப அதை டைல்யூட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை நம்மளால் ஒரு ஆசிடை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமானா எஸ் பாசிபிள், அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிட் இருக்குது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடையாது, ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் இருக்குது. ஸோ அந்த ஆசிட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸ் பாட்டிலில் வச்சிங்கன்னா கிளாஸ் பாட்டில் உடஞ்சிரும். ஆனால் அதுவே நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வச்சிங்கன்னா அதில் அது சேஃபாக இருக்கும். ரெண்டாவது, பிளாஸ்டிக் பாட்டிலையும் நமக்கு டைப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. நமக்கு HPDE, PPT, அதுக்கப்புறம் இன்னொன்று PDE, இந்த மாதிரியான நிறைய டைப்ஸ் இருக்கிறதுனால ஸோ அந்த மாதிரியான பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து ஆசிட்ஸுக்கு அவ்வளோவா டக்குன்னு ரியாக்ட் ஆகாது. அப்படிங்கிறதுனால நம்மளால் ஆசிடை வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ இந்த டவுட் எனக்கு கிளியர் ஆகிடும். அண்ட் ஆசிடை குடித்ததுனால ரியாவால் இவ்வளோ தூரம் வந்து சர்வை பண்ண முடியுமா, ஆக்சுவலாக அது ஆசிட் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் டிஃபர் ஆகிறப்ப எப்படி அதை ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுதோ அதே போல் அந்த கான்சன்ட்ரேஷன் டிஃபர் ஆகிறதுனால அது வந்து ஒரு மைனரான ஒரு ப்ராப்ளத்தை மட்டும் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏதோ ஒரு ஆசிடை வந்து பியூர்லி ஆசிடாக மட்டுமே குடிக்கிறதுக்கும் அதோட அளவு கம்மி பண்ணி குடிக்கிறதுக்கும் அதே ஆசிடை ரொம்ப அளவு கம்மி பண்ணி வாட்டரோட டைலூட் பண்ணி குடிக்கிறதுக்கும் வரக்கூடிய இம்பேக்ட்டுங்கிறது டிஃபர் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த பாட்டில் இருந்தது வந்து கம்ப்ளீட்டாக ஆசிடாக இருக்கிறதுக்கான பாசிபிள் கிடையாது. பட் அது வந்து ஆசிடோட ஏதாவது வாட்டரோட மிக்ஸ் ஆன ஒரு விஷயமாக அதில் இருக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக அது என்ன அப்படிங்கிறது நமக்கு இன்வெஸ்டிகேஷன் முடிவில் தான் வரும். ஸோ இந்த 2 டவுட்டு தான் ஃபஸ்ட்டு எனக்கு டெக்னிக்கலாக ரைஸ் ஆன கொஸ்டின். அண்ட் காமன் மேனாக ஒரு பப்ளிக்காக எனக்கு ரைஸ் ஆன கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் இந்தியா மேலே இருக்கக்கூடிய ஒரு காமனான கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டில் புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். இந்த புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா நம்ம நாட்டில் வந்து ஒரு க்ளீனான ஏர் கிடையாது, ஒரு நீட்டான ஒரு நல்ல ரோடு கிடையாது, அதுக்கப்புறம் க்ளீனான வாட்டர் கிடையாது, இன்னுமே வந்து நல்ல குடிநீர் கிடைக்கக்கூடிய பாப்புலேஷன் அப்படிங்கிறத நீங்கள் டேட்டா எடுத்து பார்த்தீங்கனாலே அதில் இன்னுமே வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் வந்து அந்த பாப்புலேஷன் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அடல்ட்ரேஷனுக்கு ரொம்ப பேர் போன நாடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மேங்கோ வந்து மாம்பழம் வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பேன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து USA அமெரிக்கா பார்த்திங்கன்னா நிறைய டைம் நம்மளோட ஃபார்மாட்டிக்கல் மெடிசன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து அதில் வந்து நம்ம எவ்வளோ டோசேஜ் வந்து யூஸ் பண்ணணுமோ அதை விட அந்த பர்டிகுலர் கெமிக்கல் காம்போனன்ட்டு ஒரு விஷயம் வந்து அதிகமாக இருந்தனால அதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேன் பண்ணியிருக்கிறாங்க வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் நம்ம நாட்டிலையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோலில் அடல்ட்ரேஷன், பெட்ரோலில் கலப்படம் இருக்கும். அதுக்கப்புறம் ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட போனீங்கன்னா கரப்பாம்பூச்சி இருக்கும், இல்லை வந்து பள்ளி விழுந்திருக்கும். நம்ம வெளியில் வேறு ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் கலப்படம் இருக்கும். இந்த மாதிரி கலப்படம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் ஒரு விஷயம் க்ளீனாக நீட்டாக இல்லாத இந்த 2 விஷயமே இந்தியா மேலே வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் ஸ்டில் இன்றைக்குமே அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. கவர்மெண்ட் வந்து க்ளீன் இந்தியா, அதுக்கப்புறம் மேட் இன் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து நிறைய எவ்வளோ ப்ராஜெக்ட் வந்தாலும் இன்றைக்கு வரையுமே அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ண முடியல. கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாதாரண மக்களுக்கும் அடிப்படையாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் நல்ல தூய்மையான குடிநீர் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் ஒரு தூய்மையான காற்று அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்கிறதும் ரொம்ப மேண்டட்டரியான விஷயம், கட்டாயமான விஷயம். பட் அந்த விஷயம் வந்து இன்றைக்கி ரொம்ப பேருக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து ஒரு நல்ல வாட்டரை வந்து வாங்கிக்கிறோம், நல்ல காற்றை வந்து சுவாசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு நம்ம மக்கள் வந்து மூவ் ஆன் ஆகிட்டுருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா முனிசிபல் வாட்ரு, கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய வாட்டர், இந்த வாட்டர் வந்து பைப்பில் வரும். ஸோ அதை தான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே யூசேஜ் பண்ணிகிட்ருப்போம். ஈவன் நம்ம வந்து குளிக்கிறதா இருக்கட்டும், குடிக்கிறதா இருக்கட்டும், ஈவன் நம்ம பாத்ரூம் போகிறதுனா கூட அந்த வாட்டர் தான் நம்ம அன்றைக்கி பெரிய லெவலில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி அந்த வாட்டரோடைய குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவுமே கொஸ்டினபிளாக இருக்கிறதுனால நிறைய பேர் என்னத்துக்கு மூவ் ஆன் ஆகிட்டாங்க அப்படின்னா கேன் வாட்டருக்கு மூவ் ஆன் ஆகிட்டாங்க. முனிசிபல் வாட்ரு இல்லைனா வந்து உங்கள் ஊரில் வரக்கூடிய டேப் வாட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு சில கம்ப்ளைண்ட் என்னென்னா அது வந்து ஸ்மெல் வருது, இந்த குளோரின் பவுடர் போடுவாங்க அந்த ஸ்மெல் வருது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இல்லை, இல்லைனா சம்டைம் டஸ்ட்டாக வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு க்ளீனாக இல்லை, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. பட் வந்து அந்த வாட்டரை தவிர அவங்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால அந்த வாட்டரை அவங்க வீட்டுக்கு மற்ற யூசேஜுக்கு வச்சுக்கிட்டு குடிக்கிறதுக்கு வந்து இப்போ மோரோவர் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா கேன் வாட்டருக்கு தான் மூவ் ஆன் ஆகியிருக்காங்க. ஆனால் அந்த கேன் வாட்டருமே
கேன்லேயுமே நிறைய அடல்ட்ரேஷன் இருக்குது. அந்த கேன் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது, புதுசாக இருக்காது. அது வந்து எக்ஸ்பைர்டு ஆனக்கூடிய ஒரு பாட்டிலில் தான் வந்து ஸ்டில் இன்றைக்குமே வந்து வாட்டர் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு நம்ம மூவ் ஆன் ஆனப்பறப்பும் கூட அதுலேயுமே இந்த மாதிரியான ஒரு அடல்ட்ரேஷன் விஷயம் வருது அப்படின்னா அதுலேருந்து நம்ம எப்படி வந்து நம்மளை சேவ் பண்ணிக்கிறது அண்ட் எப்படி நம்மளை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. ஏதாவது வெளியில் போகிறோம், அங்கே பார்த்திங்கன்னா வாட்டர் கிடைக்காது, சம்டைம்ஸ் வந்து அது க்ளீனாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாட்டர் பாட்டில் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இப்படி சேஃபாக இருக்கும்னு நினச்சி நம்ம வாங்கக்கூடிய அந்த வாட்டர் பாட்டிலே இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா ஸோ இதுலேருந்து எப்படி நம்ம ஒரு காமன் மேன் ஒரு பப்ளிக் வந்து நம்மளை வந்து சேவ் பண்ணிக்கிறது, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. இப்போ அந்த வாட்டரை குடித்தது வந்து ஓரளவுக்கு மெச்சூர்டு ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு உமன் அப்படிங்கிறதுனால அதை அவங்களால தாங்கிக்க முடிஞ்சிருக்குது. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு ஒரு சர்க்கிள்குள்ளே ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே வந்திருக்கு. இன்கேஸ் அதை குடித்தது ஒரு குழந்தையாக இருக்குது, இல்லை ரொம்ப ஒரு பச்சை குழந்தையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன், இல்லை ரொம்ப ஒரு ஏஜ்டு பர்சன், ஒரு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், இல்லை வந்து ரொம்ப க்ரோனிக் டிசீஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்து அவங்க அது குடிச்சிருந்தாங்கன்னா இப்போ அந்த ஸ்பாட்லேயே அவங்க வந்து நோ மோர் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு மேலேயும் எப்படி ஒரு மக்கள் வந்து இந்த நாட்டில் வந்து சேஃபாக செக்யூர்டாக ஒரு பயம் இல்லாமல் வாழ்கிறது. ஸோ வந்து நம்ம ஒரு நல்ல விஷயமா இருக்குது, இது கொஞ்சம் நீட்டாக குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பணம் கொடுத்தாது செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு லக்ஸூரியஸ் ஸ்டேஜுக்கு இல்லை அப்படின்னா வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஸ்டேஜுக்கு வந்து நம்ம சில விஷயங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம். பட் அதுலேயுமே இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. எந்த ஒரு இன்சிடெண்ட்டுமே சொசைட்டியில் நடக்கிறப்ப அதை கண்டோம் கடந்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் அந்த சில விஷயங்களை அவேர்னஸ் ஏற்படுத்தணும். ஸோ இந்த விஷயம் பார்க்குறப்ப எனக்கு வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உண்மையாகவே வந்து அதில் என்ன ஆக்சுவலாக நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். பட் இனிமேல் நம்ம வாட்டர் பாட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா என்னுடைய பர்சனல் ஃப்ரெண்ட்லியான சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை முதல்ல வந்து டெஸ்ட் பண்ணுங்கள். ஒன்று கீழே ஊற்றியோ இல்லை லைட்டாக கையில் ஊற்றியோ அதை டெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு குழந்தையோ இல்லை வந்து ஏஜ்டு பர்சனாக இருக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எடுத்தோடனே ப்ரிஃபர் பண்ணிடாதீங்க. ரெண்டாவது, நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட் உண்மையாகவே ஆத்தென்டிகேட்டாக ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராண்டாக இருந்தால் மட்டும் அதை வாங்கிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஸ்லரியே சொல்கிறோம் அப்படின்னா பிஸ்லரி, அக்வாஃபினா இதெல்லாம் வந்து நேம்டான பிராண்டு. பட் அதே மாதிரி லோக்கல் பிராண்டு சில விஷயங்கள் வந்து நம்ம லோக்கல் மார்க்கெட்லேயே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுப்பாங்க. பட் அதோடைய ஸ்டாண்டர்ட் என்னவாக இருக்கும், அது என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ இந்த இன்சிடெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்லரி மாதிரியான ஒரு லோக்கல் மார்க்கெட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி தான் தெரியுது. நம்ம யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் நம்ம நிறைய வீடியோ பார்த்துருப்போம். கூல்ட்ரிங்க்ஸ் மேக்கிங் வீடியோ, ஐஸ்கிரீம் மேக்கிங் வீடியோ, அதுக்கப்புறம் வந்து கேக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த குச்சைஸ், இந்த மாதிரியான விஷயம்லாம் அவங்களோட இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஒரு லெத்தாஜிக்காக அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்கங்கிற வீடியோ நிறையா நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுபோல் இந்த வாட்டர் பாட்டிலையும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்ப ஏதாவது ஆசிட் தவறுதலாக விழுந்திருக்கலாம், இல்லைனா அவங்க க்ளீன் பண்ண மெஷினரிஸில் இருக்கக்கூடிய ஆசிட் வந்து கலந்துருக்கலாம். ஸோ இதே மாதிரியான இன்சிடெண்ட் ரியாக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் அதை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி குடித்தவங்களுக்கு மேபி நடந்திருக்கலாம். அவங்களுக்கு அதை பற்றின விஷயம் எதுவும் தெரியாமல் டைரெக்டாக ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு அத்தென்டிகேட்டடாக ஒரு ரெகக்னைஸ் பண்ண ஒரு தெரிஞ்ச வெல்நோன் பிராண்டாக இருந்தால் மட்டும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுங்கள். அண்ட் அதுலேயும் கம்ப்ளைண்ட் வராது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. பட் இப்போ நடந்திருக்கிற இந்த விஷயத்துலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கக்கூடிய விஷயமும் இதுலேருந்து நம்மளை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கக்கூடியதுக்கும் இந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சீக்கிரம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய்.